ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜா இருந்தது. அது எந்த ஒரு பொருளையோ மிருகத்தையோ பறவைகளையோ கண்டா அதை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆசைப்படுமா. மேலும் அவற்றால் நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன என்பதை சிந்தித்து அதை தன் ஆட்சியின் கீழ் உள்ள மற்ற மிருகங்களுக்கு அது எடுத்து சொல்லுமா. சிங்கராஜா தன்னுடைய மகள் என்ற 2 சிங்க குட்டிகளுடன் காற்றாற்றில் நீர் அருந்த சென்றது. அப்போது மகன் குட்டி கேட்குது, அப்பா, இங்கே இருக்கும் செடிகளுக்கும் மரங்களுக்கும் பெயர் என்ன அப்படின்னு கேட்குது. பனை மரம், தென்னை மரம், ஆலமரம், வேப்ப மரம் அப்படின்னு எல்லாத்தையும் சுட்டி காட்டி அவற்றின் பெயர்களை கூறியது அந்த சிங்கராஜா. அப்பா அப்பா, அங்கே பாருங்க, புல் போல வளர்ந்து பெருசாக இருக்குதே, அது என்னப்பா அப்படின்னு மகள் சிங்கக்குட்டி கேட்குது. பெரிய புல் போல இருக்கும், அதுக்கு பேர் தான் நாணல் அப்படிங்கிறது அப்பா சிங்கம். இப்படியே காட்டில் ஒவ்வொன்றையும் தன் குட்டிகளுக்கு சொல்லி கொடுத்தது அந்த சிங்கராஜா. ஒரு நாள் பலத்த மழை பெய்து காட்டில் இருந்த மரம், செடி, கொடி சில கீழே வேரோடு சாஞ்சிடுச்சு. சில மரங்கள் கிளைகள் ஒடிந்து கீழே விழுந்துடுது. வழக்கம் போல சிங்கராஜா தன் குட்டிகள் 2 தண்ணீர் குடிக்க அந்த காட்டாற்றுக்கு போகுது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. ஒடிந்து விழுந்த அந்த மரத்தையும் வேரோடு சாய்ந்திருந்த அந்த மரத்தையும் கண்ட குட்டிகள் எந்த சேதமும் இல்லாமல் தண்ணீரில் தலையாட்டி கொண்டிருந்த நாணலை பார்த்து, அப்பா அப்பா, அங்கே பாருங்க, அன்று பார்த்த அந்த பெரிய புல் மட்டும் ஒன்றுமே ஆகலை, எப்படிப்பா அது மட்டும் அப்படியே இருக்குது அப்படின்னு கேட்குது அந்த 2 குட்டியும். அதற்கு பெயர் தான் நாணல். மனதில் வைத்து கொள்ளுங்கள் செல்வங்களே. அப்பா, அது இருக்கட்டும், அந்த நாணல் மட்டும் ஏன் ஒடிஞ்சி விழலை, சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. குழந்தைகளே, இயற்கையிடம் இருந்தே நாம் நிறைய பாடம் கற்றுக்கலாம். மழையிலும் புயலிலும் அதன் போக்கிற்கு வளைந்து வளைந்து கொடுத்தது நாணல். மற்ற மரங்கள் அப்படி கிடையாது. தன் நிலையில சற்றும் வளைந்து கொடுக்காததால காற்றின் வேகத்தையும் மழையின் வேகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாம கீழே விழுந்துருச்சு. அனைத்திற்கும் வளைந்து கொடுத்த நாணல் சேதாரமின்றி வாழ்கிறது அப்படின்னு அந்த சிங்கராஜா சொல்லுது. இயற்கை நமக்கு பாடம் சொல்லி தருதுன்னு சொன்னீங்களே, இந்த நாணல் நமக்கு என்னப்பா சொல்லுது அப்படின்னு மகள் சிங்கக்குட்டி கேட்குது. எந்த காலத்துக்கும், அதாவது தென்றல் காற்றா இருந்தாலும் சரி, புயல் காத்தா இருந்தாலும் சரி, பாய்ந்து ஓடும் ஆறா இருந்தாலும் சரி, பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்றவாறு வளைந்தும் சாய்ந்தும் நெளிந்தும் கொடுக்கும் பணிவு என்ற குணம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களிடமும் நட்பு கொண்டு நல்ல உறவோடு வாழ முடியும் என்பதை அந்த நாணல் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு அந்த சிங்கராஜா சொல்லுது. உண்மையப்பா, காட்டில் கண்ட காட்சிகள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பணிவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றும் புரிந்து கொண்டோம் என்று அந்த 2 சிங்கக்குட்டிகளும் ராஜாவிடம் சொல்லுது. ஒவ்வொருவருக்கும் பணிவு என்பது முக்கியம். அதை எந்த அளவிற்கு பயன்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்பதை தந்தை சிங்கம் தன் குட்டிகளுக்கு எடுத்து கூறியது போல பெற்றோர்களும் நீதி கதைகள் மூலம் நல்ல ஒழுக்கங்களை போதிக்க வேண்டும். நீதி, பணிவு என்ற பண்பு நம்மை சிறந்த மனிதனாக்கும்.